சுப்ரீம் செய்திகளுக்காக இரா செல்வமணி. இன்றைய முதன்மை செய்திகள். கொல்கத்தா மருத்துவ மாணவி படுகொலையை கண்டித்து 4வது நாளாக ஜிப்மர் மருத்துவமனை மருத்துவர்கள் மனித சங்கிலி போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி மின்துறையை பொது சேவை நிறுவனமாக நீட்டித்து அறிவிப்பு வெளியாகியுள்ளது. புதுச்சேரி அரசு அலுவலகங்களில் சூரிய மின்சக்தியை துவக்க துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் உத்தரவிட்டுள்ளார். இனி விரிவான செய்திகள். கொல்கத்தா மருத்துவ மாணவி படுகொலையை கண்டித்து 4வது நாளாக ஜிப்மர் மருத்துவமனை மருத்துவர்கள் மனித சங்கிலி போராட்டத்தில் ஈடுபட்டனர். கொல்கத்தாவில் பெண் மருத்துவர் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொலை செய்த சம்பவம் நாடு முழுவதும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இச்சம்பவத்தை கண்டித்து நாடு முழுவதும் மருத்துவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த சம்பவத்தை கண்டித்தும் குற்றவாளிகளை விரைந்து கைது செய்ய கோரியும் நாடு முழுவதும் மருத்துவர்களுக்கான பாதுகாப்பை உறுதி செய்ய வலியுறுத்தியும் புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையில் கடந்த 4 நாட்களாக மருத்துவ மாணவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த நிலையில் நாடு முழுவதும் வேலைநிறுத்த போராட்டத்திற்கு அகில இந்திய மருத்துவ சங்கம் அழைப்பு விடுத்தது. இதனை ஏற்று ஜிப்மரில் பணியாற்றும் மருத்துவர்களும் மருத்துவ மாணவர்களும் 1000க்கும் மேற்பட்டோர் மனித சங்கிலி போராட்டத்தில் ஈடுபட்டனர். கொலை செய்யப்பட்ட மருத்துவக் கல்லூரி மாணவியின் படுகொலைக்கு நீதி கிடைக்க வேண்டும், போராட்டத்தில் ஊடுருவிய சமூக விரோதிகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பன போன்ற கோரிக்கைகளை வலியுறுத்தி ஜிப்மர் மருத்துவமனை மருத்துவர்கள் மற்றும் மருத்துவ மாணவர்கள் மனித சங்கிலி போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி மாநில எல்லையில் தொடங்கிய மனித சங்கிலி போராட்டம் ராஜீவ்காந்தி சிக்னல் வரை சுமார் 3 கிலோமீட்டர் தூரம் போராட்டத்தில் மருத்துவர்கள் ஈடுபட்டனர். கண்டிப்பாக எல்லா டாக்டர்ஸ் ஆல் ஓவர் இந்தியா போராட்டம் பண்ணணும். ஓபிடி சர்வீசஸ் தவிர்த்து பண்ணணும். ஆனால் மக்கள் என்ன பண்ணாங்க, பாவம் இல்லையா? ஸோ அது அவங்களோட கஷ்டத்தையும் கருத்தில் கொண்டு என்ன ஆனாலும் எமர்ஜென்சி சர்வீசஸ் மட்டும் புறக்கணிக்கப்பட மாட்டாது, அது நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மக்களை கருத்தில் கொண்டு நாங்கள் அவங்கள டிஸ்டர்ப் பண்ணாமல் எமர்ஜென்சி சர்வீஸை பண்ணிட்டு தான் இருக்கோம். இப்போ நம்ம ஜிப்மரில் இந்த போராட்டம் 4வது நாளாக தொடர்ந்துக்கிட்டு இருக்கு. காலையிலேருந்து ஒரு இடத்துல கூடி நம்ம அமைதியாக போராட்டம் பண்ணிட்டு இருந்தோம். கேம்பஸ்குள்ளேயே ரேலி பண்ணோம். அதோட தொடர்ச்சியாக இப்போ எல்லாரும் ஜிப்மர் ரெசிடென்ட் டாக்டர் அசோசியேஷனில் இருக்கிற எல்லாரும், ஸ்டூடெண்ட் அசோசியேஷன், நர்சிங் அசோசியேஷன், அப்புறம் இங்கே ஃபேக்கல்ட்டி அசோசியேஷன் அண்ட் ஹாஸ்பிட்டல் எம்ப்ளாயி யூனியன், அது சார்பாக எல்லா மக்களும் சேர்ந்து மனித சங்கிலி போராட்டத்தில் ஈடுபட்டு இருக்கோம். இப்போதைக்கு இந்த விஷயம் நாங்கள் எடுத்து வைக்கிற கோரிக்கை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஹாஸ்பிட்டலில் நைட் டியூட்டி பார்த்துட்டு இருந்த ஒரு பெண் டாக்டருக்கு இந்த நிலைமை. அவங்க ஏன் செமினார் ரூமில் போய் தூங்கணும்? அவங்களுக்கு தங்கறதுக்கு பாதுகாப்பான ஒரு இடம் இல்லை. நாங்கள் கேட்குறது 2 விஷயம். விமென் ஆல் ஓவர் இந்தியா, ஆல் ஓவர் வேர்ல்டு கூட வச்சுக்கோங்க, எங்கே ஒர்க் பண்ணாலும் சேஃப்டியாக இருக்கணும். தட் வில் பி அவர் ஃபர்ஸ்ட் டிமாண்ட். விமென் சேஃப்டி நாட் ஓன்லி இன் மெடிக்கல் ஃபீல்ட், எனி ஃபீல்ட் தே ஷுட் பி ப்ரொடெக்டட். தட் வில் பி அவர் ஃபர்ஸ்ட் டிமாண்ட். அப்புறம் பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு கண்டிப்பாக ஜஸ்டிஸ் கிடைக்கணும். புதுச்சேரி மின்துறையை பொது சேவை நிறுவனமாக நீட்டித்து அறிவிப்பு வெளியாகியுள்ளது. புதுவை மின்துறையை தனியார் மயமாக்க எடுக்கப்பட்ட நடவடிக்கையை தொடர்ந்து ஊழியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஊழியர்களின் போராட்டங்களை தடுக்க மின்துறையை தொழில்தாவா சட்டப்படி பொது சேவை நிறுவனமாக அரசு சார்பில் அறிவிப்பு வெளியிடப்பட்டது. தற்போது பொது சேவை நிறுவனம் என்ற அறிவிப்பு அடுத்த ஆண்டு பிப்ரவரி மாதம் 8ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. இதற்கான உத்தரவை மின்துறை சார்பு செயலாளர் கந்தன் என்ற சிவராஜன் வெளியிட்டுள்ளார். புதுச்சேரி அரசு அலுவலகங்களில் சூரிய மின்சக்தியை துவக்க துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் உத்தரவிட்டுள்ளார். புதுச்சேரி கவர்னர் கைலாஷ்நாதன் குஜராத் மாநிலத்தில் முதன்மை தலைமைச் செயலராக பணிபுரிந்து ஓய்வு பெற்றார். இந்த நிலையில்தான் சமீபத்தில் புதுச்சேரி கவர்னராக நியமிக்கப்பட்டார். குஜராத்தை பொறுத்தவரை சோலார் மின் உற்பத்தியில் மின் மிகை மாநிலமாக உள்ளது. நாட்டிலேயே புதுப்பிக்கத்தக்க மின் உற்பத்தி திறனில் குஜராத் முன்னணியில் இருக்க முக்கிய காரணமாக விளங்கியவர் கவர்னர் கைலாஷ்நாதன். இந்த நிலையில் அவர் தற்போது புதுச்சேரியில் சூரிய மின்சக்தி உற்பத்தியை அதிகரிக்க நடவடிக்கை மேற்கொண்டுள்ளார். இங்குள்ள அனைத்து அரசு அலுவலகங்களிலும் சூரிய சக்தி மின் உற்பத்தியை துவக்க உத்தரவிட்டுள்ளார். இதைத் தொடர்ந்து இது சம்பந்தமான விரிவான திட்ட மதிப்பீடு அறிக்கையை தயாரிக்கும் பணியை மின் அதிகாரிகள் மேற்கொண்டு வருகின்றனர். இதனையடுத்து அனைத்து அரசு அலுவலக கட்டடங்கள் சூரிய சக்தி மின் உற்பத்தி விரைவில் துவங்க உள்ளது. இதற்கான அனைத்து பணிகளும் தற்போது தீவிரமாக மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன.
ஜிப்மரில் வேலைக்கு ஆள் சேர்ப்பதாக வெளியிடப்படும் போலியான விளம்பரங்களை பொதுமக்கள் நம்பாமல் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் என ஜிப்மர் நிர்வாகம் எச்சரித்துள்ளது. புதுவை ஜிப்மர் நிர்வாகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், ஜிப்மரின் பெயரில் போலியான ஆள் சேர்ப்பு விளம்பரங்கள், அழைப்பு கடிதங்கள், நியமன கடிதங்கள் வழங்கி விண்ணப்பதாரர்களிடமிருந்து பண மோசடி நடைபெறுவதாக தகவல்கள் வந்துள்ளது. ஜிப்மரின் ஆள் சேர்ப்பு முறையானது தனது அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் அறிவிக்கப்பட்டு, அதன் பிறகு உள்ளூர், தேசிய பத்திரிகைகள், வேலைவாய்ப்பு செய்திகள் உட்பட அனைத்து ஊடகங்களிலும் விளம்பரப்படுத்தப்படுகின்றன. மேலும் இதற்கான தேர்வுகள் இணையதளம் மூலம் மட்டுமே நடத்தப்படுகிறது. தேர்வு மற்றும் தகுதியின் அடிப்படையில் மட்டுமே ஆள் சேர்ப்பு நடைபெறுகிறது. எனவே இத்தகைய மோசடி நடவடிக்கைகளுக்கு எதிராக பொதுமக்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். ஜிப்மர் ஆள் சேர்ப்பு தகவலின் நம்பகத்தன்மையை அறிய விண்ணப்பதாரர்கள் அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் சரிபார்க்கலாம் என அச்செய்தி குறிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது. வருவாய்த்துறை அதிகாரிகளை செயல் நடுவர்களாக நியமித்து தலைமைச் செயலர் சரத் சௌகான் உத்தரவு பிறப்பித்துள்ளார். சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏற்பட்டால் வருவாய்த்துறை அதிகாரிகள் மூலம் சில நடவடிக்கைகள் எடுக்கப்படும். அதற்காக வருவாய்த்துறை அதிகாரிகளுக்கு செயல் நடுவர் அந்தஸ்து வழங்கப்படுகிறது. அதன்படி மாவட்ட கலெக்டர்கள், துணை கலெக்டர்கள், உதவி கலெக்டர்கள், வருவாய் அதிகாரிகள், தாசில்தார்கள், துணை தாசில்தார்கள் ஆகியோருக்கு செயல் நடுவர் அந்தஸ்து வழங்கப்பட்டுள்ளது. கலெக்டர்கள் அந்த மாவட்டம் முழுவதற்கும் மற்றவர்கள் தங்களது பணி எல்லைக்குள் உள்ள பகுதிகளிலும் செயல் நடுவர்களாக பணியாற்றுவார்கள். இதற்கான உத்தரவை தலைமைச் செயலாளர் சரத் சௌகான் பிறப்பித்துள்ளார். சுதந்திர தினத்தை முன்னிட்டு நண்பர்கள் கால்பந்து கழகம் சார்பில் நடைபெற்ற கால்பந்து போட்டியில் வெற்றி பெற்ற அணிகளுக்கு சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் பரிசுகளை வழங்கி பாராட்டினார். புதுச்சேரி காராமணிக்குப்பம் ஜீவானந்தம் அரசு மேல்நிலைப்பள்ளி மைதானத்தில் நண்பர்கள் கால்பந்து கழகத்தின் சார்பாக 22ஆம் ஆண்டு சுதந்திர தின கால்பந்தாட்ட போட்டிகள் கடந்த 15ஆம் தேதி தொடங்கி சனிக்கிழமை நிறைவடைந்தது. இப்போட்டியில் புதுவை, தமிழ்நாடு, கேரளம் ஆகிய மாநிலங்களில் இருந்து 32 அணிகள் பங்கேற்றன. இறுதிப் போட்டியில் சென்னை GST சென்ட்ரல் எக்ஸைஸ் அணியும் புதுச்சேரி கால்பந்து நண்பர்கள் கழக அணியும் மோதின. போட்டியில் புதுச்சேரி கால்பந்து நண்பர்கள் கழக அணி 4-2 என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்றது. அதன் பிறகு நடைபெற்ற பரிசளிப்பு விழாவில் சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம், சட்டமன்ற உறுப்பினர் ரிச்சர்ட் ஜான்குமார் ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டு வெற்றி பெற்ற அணிகளுக்கு பரிசளித்தும் கேடயம் வழங்கியும் பாராட்டினர். இந்த நிகழ்ச்சியில் அரிமா சங்கம் சுரேஷ், பாஜக மாநில விளையாட்டு மன்ற திறன் மேம்பாட்டு அணி தலைவர் லட்சுமி நாராயணன் உட்பட பலர் கலந்து கொண்டனர். விளம்பர இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். Hey, I got more gifts from Joe Salukas. Car full ஆயிடுச்சு. Happy guys. Sir, your gift. இன்னொரு கார். ஜோ சாலுகாஸில் 60வது ஆனிவர்சரி கொண்டாட்டம். 6 கோடி மதிப்பிலான பரிசுகள், 6 MG ஆஸ்டர் கார்கள், தங்க நாணயங்கள், வீட்டு உபயோகப் பொருட்கள். கொண்டாடுவோம் வாருங்கள். ஜோ சாலுகாஸின் பரிசு மழை. செய்திகள் தொடர்கின்றன. கூனிமுடக்கு பகுதியில் அமைந்துள்ள ஆதி கைலாசநாதர் தியான திருக்குடிலில் வளர்பிறை சனி பிரதோஷ வழிபாடு நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் கூனிமுடக்கு அருகே உள்ள தமிழக பகுதியான வழுதாவூர் சேரன் நகர் பகுதியில் எழுந்தருளியிருக்கும் ஆதி கைலாசநாதர் தியான திருக்குடிலில் நேற்று மாலை வளர்பிறை சனி பிரதோஷ வழிபாடு நடைபெற்றது. முன்னதாக சுவாமிக்கு பால், தயிர், இளநீர், சந்தனம், விபூதி, பஞ்சாமிர்தம், பன்னீர் உள்ளிட்ட பல்வேறு திரவியங்களால் அபிஷேகம் செய்யப்பட்டது. தொடர்ந்து உலக நன்மை வேண்டி நடைபெற்ற கூட்டு வழிபாட்டில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர். இதனைத் தொடர்ந்து சுவாமிக்கு பூஜைகள் செய்யப்பட்டு மகா தீப ஆராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் பக்தர்கள் திரளானோர் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரியில் பல்வேறு கல்வி நிறுவனங்களில் படிக்கும் பார்வை குறைபாடு உள்ள மாணவர்களுக்கு உதவித்தொகை வழங்க சமூக நலத்துறை நடவடிக்கை மேற்கொண்டுள்ளது. புதுச்சேரியில் அரசு பள்ளிகளில் படிக்கும் மாணவ மாணவிகளுக்கு கல்வி உதவித்தொகை உயர்த்தி வழங்கப்பட்டு வருகிறது. அதேபோல் பல்வேறு கல்வி நிறுவனங்களில் படிக்கும் பார்வை குறைபாடு உள்ள மாணவர்களுக்கும் உதவித்தொகை வழங்கப்பட உள்ளது. இத்தகைய மாணவர்களில் 1ஆம் வகுப்பு முதல் 5ஆம் வகுப்பு வரை படிக்கும் மாணவர்களுக்கு மாதம் 200 ரூபாயும், 6 முதல் 8ஆம் வகுப்பு வரை படிக்கும் மாணவர்களுக்கு ரூபாய் 350, 9, 10 ITI மற்றும் டிப்ளமோ படிக்கும் மாணவர்களுக்கு மாதம் ரூபாய் 400, இதர கலை அறிவியல் படிப்புகளுக்கு ரூபாய் 600, என்ஜினியரிங் படிப்பவர்களுக்கு ரூபாய் 800 வழங்கப்படும்.
இதற்கான உத்தரவினை சமூக நலத்துறை சார்பு செயலர் ராகினி வெளியிட்டுள்ளார். புதுச்சேரி பத்திரிகையாளர்கள் சங்கத்தின் சார்பில் சுதந்திர தின கொடியேற்ற நிகழ்ச்சிக்கு வருகை தந்த மாணவர்கள், முதியவர்கள், காவலர்கள் ஆகியோருக்கு பிஸ்கட், குடிநீர், குளிர்பானம் ஆகியவை வழங்கப்பட்டது. புதுச்சேரி பாரதி பூங்கா வாயில் அருகே இந்த நிகழ்ச்சி நடைபெற்றது. புதுச்சேரி பத்திரிகையாளர் சங்கத்தின் தலைவர் பாரதி தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சிக்கு கௌரவ தலைவர் ரவி ஜான் முன்னிலை வகித்தார். இதில் செயலாளர் வடிவேல், துணைத் தலைவர்கள் சக்திவேல், தந்தை பிரியன், முருகவேல், விபி மாணிக்கம், முகிலன், ஒருங்கிணைப்பாளர் ஜெயபால், சட்ட ஆலோசகர் கோபி, துணை ஒருங்கிணைப்பாளர் ஹரிகிருஷ்ணன், அலுவலக செயலாளர் சரவணன், இணை செயலாளர் சதாசிவம், மீடியா பொறுப்பாளர் செந்தமிழ் காளிதாசன், துணை செயலாளர் வேலு, முருகானந்தம், குளோத் இபாட் உட்பட பலர் கலந்து கொண்டனர். இந்த நிகழ்ச்சியில் பயன்படுத்தப்பட்ட அட்டை பெட்டிகள், தண்ணீர் பாட்டில்கள் மற்றும் பிஸ்கட் கவர்கள் ஆகியவற்றை செய்தி தொடர்பாளர் ஹரிதாஸ், மீடியா பொறுப்பாளர் செந்தமிழ் காளிதாசன் ஆகியோர் அகற்றினர். தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் புதுச்சேரி மாவட்டம் சார்பாக போதைப்பொருள் எதிர்ப்பு பேரணி நடைபெற்றது. இதில் நூற்றுக்கணக்கான இஸ்லாமியர்கள் கலந்து கொண்டு விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் புதுச்சேரி மாவட்டம் சார்பாக போதைப்பொருள் எதிர்ப்பு பேரணி நடைபெற்றது. தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் மாநில துணைத் தலைவர் தாவூத் கைசர் தலைமையில் புதுச்சேரி பழைய பேருந்து நிலையத்தில் துவங்கிய இந்த பேரணி அண்ணா சாலை, நேரு வீதி, மிஷன் வீதி வழியாக வந்து சென்றது. பேரணியில் பங்கேற்ற இஸ்லாமிய சமூகத்தைச் சேர்ந்த ஆண்கள், பெண்கள் விழிப்புணர்வு பதாகைகளை கையில் ஏந்தி போதைப்பொருள் எதிர்ப்பு குறித்து கோஷங்களை எழுப்பியவாறு வந்தனர். இதனைத் தொடர்ந்து மாதா கோயில் அருகே வந்த பேரணி அங்கே கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினர். இதில் புதுச்சேரியில் உள்ள இஸ்லாமிய மக்கள், ஆண்கள், பெண்கள் என நூற்றுக்கணக்கானோர் திரண்டு போதைப் பொருளால் ஏற்படும் தீமைகள் குறித்து விளக்கி கோஷமிட்டனர். மீண்டும் முதன்மைச் செய்திகள். கொல்கத்தா மருத்துவ மாணவி படுகொலையை கண்டித்து 4வது நாளாக ஜிப்மர் மருத்துவமனை மருத்துவர்கள் மனித சங்கிலி போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி மின்துறையை பொது சேவை நிறுவனமாக நீட்டித்து அறிவிப்பு வெளியாகியுள்ளது. புதுச்சேரி அரசு அலுவலகங்களில் சூரிய மின்சக்தியை துவக்க துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் உத்தரவிட்டுள்ளார். இந்த செய்தி அறிக்கை இத்துடன் நிறைவு பெறுகிறது. வணக்கம்.